வீட்டில் சத்தான சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரகு பொங்கல். வரகு 1 டம்ளர், அரை டம்ளர் பாசிப்பருப்பு நல்லா வறுத்து கூட சேர்த்து நல்லா கொழகொழப்பாக வேக வச்சு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம், மிளகு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்த பொங்கல் தாங்க. இது பசி நல்லா தாங்கும். அதுக்கு தொட்டுக்கறக்கு பார்த்திங்கன்னா அரசாணிக்காய் போட்ட சாம்பார் தான். இதில் துவரப்பருப்பு கூட வேறு எந்த காயும் போடாமல் அரசாணிக்காய் மட்டும் போட்டு சாம்பார் செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி காலையில் சத்தான சைட் டிஷ் என்னென்னு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி கருப்பு உளுந்து சேர்ந்த கஞ்சி தான் வச்சுருக்கிறேன். இந்த வரகு பொங்கல் நல்லா பசி தாங்குங்க. சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாம் ஏதாவது ட்ராவலெல்லாம் போகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா கார்லேயோ அல்லது பஸ்ஸுலேயோ போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா சாப்பிட்டுட்டு போனோம்னா பசி ஃபுல் டே நல்லா தாங்கும். நல்லா சத்தானதும் கூட டேஸ்ட்டானதும் கூட. இது கூடவே எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் பால் ஊற்றி கலக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், சத்தாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா வரகு பொங்கல், அரசாணிக்காய் போட்ட சாம்பார், கருப்பு கவுனி கருப்பு உளுந்து கஞ்சி. இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சமையல். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமை சுசி சமையல் ருசி இப்போதைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சுசீலா ராமமூர்த்தி.